நம்ம ஹஸ்பண்டுக்கு பாட்டு பாடி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த பாட்டு. நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். மெயின் டிஷ் எல்லாம் பண்ண மாட்டோம். காலையில 4:30 மணிக்கு எழுந்து அந்த டப்ல தண்ணி ரொப்பிலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. அப்படியா? ரொம்ப கொடுமையா இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க்கா இருந்திருக்கீங்க. விஜய் அண்ணாக்கு மீன் குழம்பு பண்ணி கொடுத்துடலாமா? தோசைக்கு மீன் குழம்பு. அடிச்சுக்கோங்க. ஆஹா, வாட் எ வாவ். வாட் வாவ். அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு சமைச்சு தந்தா தான் யாரு கொடுப்பீங்களா? என் கிச்சன்ல யார் இருக்காங்க? இதுதான் olive oil. இதுதானா? Yeah. ஆலியா குறுக்கும் ஆலிவ் ஆயில். விழிகளில் Preeti Kitchen Appliances presents What's Cooking. Presenting sponsor Preeti. Preetikku na guarantee. Associate sponsor Let's Go Holidays. Travel beyond boundaries. VK Alu Derma Clinic. Your beauty, your confidence. And BTS Brownie the Soul. I'm sure you'll buy it again. உன்னா உன்னோ உன்னா ஐயோ என்ன இந்த பாட்டை எப்படி தான் பாடினாங்க தெரியலையே. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். உன்னா நம்மளுக்கு சுத்து போட்டாலும் இந்த பாட்டு வரப்போகிறது இல்லை. நம்ம ஹஸ்பண்டுக்கு பாட்டு பாடி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த பாட்டு. ஆனா எப்படிங்க இந்த பாட்டை பாடினீங்க மேம்? எப்படிங்க பாடினீங்க? எப்படிங்க? என்னால் நம்பவே முடியலங்க. அவ்வளோ அழகா குரல்ல பாடியிருக்கீங்க. அதை எனக்கு கேட்கணும் போல இருக்குங்க. இப்படிதான். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படிங்க இந்த பாட்டு பாடுறீங்க நிஜமாவே? இப்பெல்லாம் இல்லைங்க. இப்ப நீங்க பண்றது நான் பண்ண முடியாது இல்லையா? ஐயோ, நான் எதுவுமே பண்ணல. ப்ளீஸ். வெரி ஹாப்பி. Thank நீங்க you so much. வந்ததுக்கு, என் வீட்டுக்கு வந்ததுக்கு நான் தான் ரொம்ப ஒரு பாக்கியசாலியா ஃபீல் பண்றேன் மேம். தேங்க்யூ. நீங்க உங்க வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். வெல்கம் டு த ஷோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ஷோல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் பிரசன்ட்ஸ் வாட்ஸ் குக்கிங். चम 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 ताना क्यूंती चम चम दाक करते गुने हिनी हन्नेरु मोमोसो आदुशा electric shock na 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 electric na 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 electric na 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 electric shock. சூப்பரா பாடுறீங்க. ஏங்க நீங்க இப்படி சொன்னீங்க? நான் எனக்கு பாடவே தெரியாதெல்லாம் பொய்லாம் சொன்னீங்க நீங்க எங்ககிட்ட. என்ன சத்தியமா எவ்வளவு ஸ்வீட்டா பாடுறீங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல் வாய்ஸ் உங்களுக்கு. நான் தூங்கவும் மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த மொமெண்ட்ல இருந்து என்ன வெளில வர முடியாத அளவுக்கு பண்றீங்க. அதை விட்டுடுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நல்லா தூங்குவேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா சீரீஸ் பார்ப்பேன், ஓடிடி சீரீஸ்லாம் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஹாபிலாம் இருக்கும்ல மேம்? அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு இது உங்களுக்கு பிளட்லேயே இருக்குது சிங்கிங்கிறது, இதை தாண்டி ஹாபீஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் ஏதாவது நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவீங்க? சமைப்பேன். எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதுக்கு. புக் படிப்பேன். என்ன பண்ணி? புக் படிப்பேன். நைஸ். நிறைய புக்ஸ். இன்ஃபேக்ட் அன்வி பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாபினான்னு புக்ஸ் படிச்சிருந்தேன். அவள் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி ஐ ஸ்டார்டட் ரெஸ்யூமிங் ரீடிங் புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி ஒரு நாள் நான் வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க. உங்க பாட்டுக்கு ஏன்னா இப்பவே நான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் சமைச்சு வைப்பேன். ஓகே, அது நீங்க சமைச்சு இன்னைக்கே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா மேம்? நீங்களே சமைங்களா மேம்? அதுவும் பண்றேன், கண்டிப்பா பண்றேன். நீங்களும் ஆனா வாங்க, குழந்தைங்களோட வாங்க. so that our children can have a play date. என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு வச்சிருக்கேன். தேங்க்யூ so sweet of you மேம். நிஜமாவே. ஆல்சோ மேம், இப்போ நீங்க வந்து சூப்பரா சமைப்பீங்க. அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் வேற. நானும் வந்து ஓரளவுக்கு லைட்டா பட்டுட்டிங்கிற அளவுக்கு சமைப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது நான் வந்து தரணும்ல. நம்ம பேச வச்சுட்டே இருக்கேன். எனக்கே ரொம்ப சேடா ஃபீல் ஆகுது. நம்ம சாப்பிட கிச்சனுக்கு போயிடலாமா ஃபர்ஸ்ட்? நான் என்ன சொல்றேன், சின்ஸ் வந்து எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் சமைக்கிறேன். ஓகேங்களா? சும்மா நீங்க அப்புறம் உங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்டு அது பிடிச்சிருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ மேம். இதை விட எனக்கு என்ன பெரிய விஷயம் இருக்கு? வாங்க கிச்சனுக்கு போலாம் நம்ம. டன் டன் மேம்,
எப்படி இருக்கு என்னோட கிச்சன்? பயங்கரமா இருக்கா? பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலி என் ட்ரீம் கிச்சன் மாதிரி இருக்கு உங்களோட கிச்சன். ஆமா. ஏன்னா, ஆ. என்னோட கிச்சன வந்து என் ஹஸ்பண்ட் வந்து, "இந்த பாரு உன் கிச்சன் வந்து உனக்கு ரொம்ப புடிச்ச ஸ்பாட்ன்னு சொல்லிட்டு, அத அழகா உனக்கு ஏத்தா மாரி நீ அமைச்சுக்கோ" அப்படின்னாங்க. அதனால கிச்சனயே வந்து நான் ரொம்ப பார்த்து, பார்த்து அழகழகா டெக்கரேட் பண்ணியிருக்கேன் மேம். ரொம்ப எனக்கு அழகா பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலி கிச்சன் வந்து ஒரு ஃபேவரைட் ஸ்பாட். ஏன்னா, அத வந்து நான் சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹேப்பியான பிளேஸா ஃபீல் பண்றேன். சமைக்கிறதுக்கு இல்ல. நம்ம வந்து மெயின்டனன்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். மெயின் டிஷ் எல்லாம் பண்ண மாட்டோம். நீங்க என் கிச்சனுக்கு வந்து நான் உங்கள வெல்கம் பண்றேன் மேம். தேங்க் இது யூ சோ வந்து மச். என் கிச்சன் மட்டும் இல்ல. இது வந்து பிரீத்தி கிச்சன். ஏன்னா, என்னோட கிச்சன்ல எல்லாமே பிரீத்தி கிச்சன் அப்ளையன்ஸஸ் தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ம். என் வீட்ல வந்து முக்காவாசி அப்ளையன்ஸஸ் வந்து பிரீத்தி தான். இது நீங்க ஷோல கூப்பிடுறீங்கங்கிறதுக்காக சொல்லல. என் வீட்ல ஸ்டவ் பிரீத்தி தான். மிக்ஸி வந்து 2 மிக்ஸி இருக்கு. 2மே பிரீத்தி தான். அதுக்கப்புறம் இந்த காஃபி டிகாக்ஷன் மேக்கர் இருக்கு. அதுவும் பிரீத்தி தான். அதுக்கப்புறம் அந்த கோகனட் ஸ்க்ரேப்பர் இருக்கு. அதுவும் பிரீத்தி தான். நானே ஒரு ஒரு என்ன ஆமா. பிரீத்தி ஒரு உருவமா வந்து நிக்கிறீங்க மேம் Yeah. இன்னைக்கு. மேம் இந்த கிச்சன்ல நானுமே வந்து பிரீத்தி தான் எல்லாமே வச்சிருக்கேன். எல்லா கிச்சன் அப்ளையன்ஸஸுமே பிரீத்தி தான் வச்சிருக்கேன் நானு. உங்களுக்கு இந்த கிச்சன பார்த்தோனே எது ஹைலைட்டா தெரியுது? இது நல்லா இருக்கு அந்த மாரி. இந்த அடுப்பு. ஏன்னா, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பழைய மாடல் ஓகே. அதுவுமே நல்லா தான் வேலை செய்யுது. பட் இது எதுக்கு தெரியுமா ரொம்ப பிடிச்சிருக்கு? இங்க பாருங்க. கரெக்ட். கிளீன் பாயிண்ட்ட பண் புடிச்சிட்டீங்க. ஆமா. எங்க வீட்ல சும்மாவே பால பொங்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிளீன் பண்றது அவ்ளோ கஷ்டம். இது பாருங்க ஜாலியா எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம். ஆமா. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல். ஆமா. இதுதான் எல்லாமே தனியா வருது பாருங்க. இதுவும் ஆமா. தனியா வருது. இதுவும் தனியா நம்மளுக்கு வருது. கிளீன் பண்ற அந்த டென்ஷனே இல்ல. இல்ல. பால் வந்து எத்தன வாட்டி வேணா பொங்க விடுறா, நான் பார்த்துக்கிறேன்டா கிளீனிங் அந்த மாரி நம்ம தைரியமா சொல்லலாம். ஆக்சுவலி பிரீத்தியோட இந்த இன்னோவேட்டிவான தாட்டுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏன்னா எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் இந்த கிளீனிங் வேலைய வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க இன்னையோட அப்படின்றதுக்காகவே நானு. பிரீத்தி சில்வர் இன் கேஸ் ஸ்டவ் மேம் இது. சூப்பரா எனக்குமே இருக்கு. எனக்கு ஆக்சுவலி கிச்சன்ல வந்து எனக்கு வந்து பெருசாலாம் சமைக்க தெரியாது. ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவேன் சமைக்கிறது. ஆனா, நான் என்னோட பேபிஸ்க்காகவோ, என் ஹஸ்பண்ட்காகவோ ஏதாவது சமைக்கணும்னு நினைக்கும்போது, எனக்கு இந்த சமையல வந்து ஈஸியா ஆக்கி குடுத்ததே பிரீத்தியோட ப்ராடக்ட்ஸ் தான். சூப்பர். அது வந்து பிரீத்தி சில்வர் இன் கேஸ் ஸ்டவ் வந்து என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட் அதுல. ம். என்னோட மாடுலர் கிச்சனுக்கு ஏத்த மாரியான ஒரு மாடர்ன் அமைப்புல இருக்குல்ல. ஸோ இது ஒரு மாடர்ன் கேஸ் ஸ்டவ். பக்கா பெர்ஃபெக்ட் ஃபார் மை கிச்சன் ஆமா. அப்படின்னு ஃபீல் வெரி பண்றேன். ஸ்லீக் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் ஆல்சோ. ஆக்சுவலி நீங்க இத உங்க கிச்சன்ல வச்சா கண்டிப்பா உங்க கிச்சனுக்கும் செம்ம ஸ்டைலிஷா இருக்கும் மேம். ஐ வுட் லவ் டூ எனக்கு இதே மாரி உங்களுக்கு ஒரு பிரீத்தி சில்வர் இன் கேஸ் ஸ்டவ் வந்து நான் உங்களுக்கு குடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மேம் நான். ஆஹா! ஆமா. வாட் எ வாவ்! வாட் வாவ்! மேம் அதுக்கெல்லாம் முன்னாடி ஆ. இன்னைக்கு சமைச்சு வந்து தந்தா தான் யாரு குடுப்பீங்களா? என் கிச்சன்ல யார் இருக்காங்க? சைந்தவி மேம் இருக்காங்க. பாடகர், சமையல் எல்லாமே எல்லா மல்டி டேலண்டட் பெர்சன் நீங்க. நீங்க சமைச்சு அந்த ருசிய நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நிஜமா. கண்டிப்பா. இப்ப நான் இன்னைக்கு பண்ண போறது என்னன்னு சொல்லிடுறேன். ஆ. ஓகே. பம்ப்கின் சாஸ் பாஸ்தா. ஓகே. பம்ப்கின் சாஸ் பாஸ்தா. வாவ்! ஆமா. நைஸ். ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. நீங்க வந்து நான் சமைச்சு வச்சுட்டு போயிடுறேன். அப்புறம் நீங்க வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க குடுங்க. நீங்க அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்வீங்க. நீங்க பண்ணது என்னோட சன்னுக்கும், டாட்டருக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு நீங்க சொல்வீங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் டெய்லி உங்கள பண்ணி போர்ட்ரேட் போட சொல்லுவேன் பாத்துக்கோங்க. எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. மேம் அதனால தான் என்ன பம்ப்கின்லாம் கட் பண்ணி வைக்க சொன்னீங்களா? ஆமா. ஏய் வா பாருங்களேன் நான் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேனா பாருங்க நீங்க சொன்னதெல்லாம். எல்லாமே சூப்பரா கட் பக்காவா ரெடி பண்ணிருக்கேன். பக்காவா ரெடி பண்ணி. நீங்க சமைக்கிறது மட்டும் தானே பாக்கி. அது ஒண்டி தான் பாக்கி. ஷேப்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கா இங்க பாருங்க. எல்லாமே பக்காவா இருக்கு. எக்ஸாக்ட்டா. ம். பம்ப்கின் ஓகேவா? ஓகே பக்கா. ஓகே மேம். என்ன கேளுங்க. நான் இங்கே தான் நின்னுகிட்டு இருக்கேன். ஓகே. பேசிக்கா ஃபர்ஸ்ட் பாத்திரம் வேணும் சமைக்கிறதுக்கு. பாத்திரம். அடுப்பு இருக்கு, கரெக்ட். நெருப்பு இருக்கு, கேஸ் இருக்கு. பட் பாத்திரம் பாத்திரத்துக்கு இல்ல. எங்கே போவேன் நானு? இருக்கு என்கிட்ட. இது ஓகேயா? எஸ், தட்ஸ் பெர்ஃபெக்ட். ஓகே. ஸோ இந்த பாத்திரம் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அந்த பம்ப்கின் சாஸ் பண்ணுறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சாட்டே பண்ணிட்டு அதை வந்து அரைக்க போறேன். நம்ம பிரீத்தி ஓகே. மிக்ஸியில் வந்து அரைக்க போறேன். இதை வந்து நீங்க பிரீத்தி குக்கர்ல வந்து எல்லாத்தையும் போட்டு ஸ்டீம் பண்ணிட்டும் லேட்டர் ஆன் வந்து யூ கேன் மேஷ் பண்ணலாம். மிக்ஸிலே அரைச்சிடலாம். அப்படி வேண்டாம் எனக்கு குக்கர்லாம் போடுறதுக்கு டைம் இல்லைன்னா இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சாட்டே பண்ணிட்டே அரைச்சு காமிச்சிடுறேன். ஓகே ஓகே. ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். யா குட் டு கோ. இன்னைக்கு நான் சைந்தவி மேமோட கை சமையலை பார்க்க போறேன், ருசிக்க போறேன். வெரி எக்ஸைட்டட். ஆலிவ் ஆயில் வேணும் ஆலிவ் ஃபர்ஸ்ட். ஆயிலா? யா. நான் 2 ஆயில் எடுக்கிறேன். அது இதுதான் ஆலிவ் ஆயில். இதுதானா? Yeah. ஆலியா குறுக்கும் ஆலிவ் ஆயில். இது என்ன தெரியுமா? இதில் நிறைய இட்ஸ் லோடட் வித் வெஜ்ஜீஸ். அதனால் இட்ஸ் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. நீங்கள் வந்து யூ கேன் ஈவன் ஆட் வேணும்னா சிக்கன்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாஸ்தாவில். ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து நான் வெஜ்ஜீஸோட மட்டும் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஓகே மேம். இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி. என் ஃப்ரெண்டு வினயா. மனசு மேம். ம்.
அள்ளி ஊத்திருக்கீங்களா? அது கொஞ்சம் ஏன்னா நம்ம இவ்வளோ வெஜிடபிள் சாட்டே பண்ணணும்ல, அதுக்கு இன்னும் ஹெல்த்தியர் வெர்ஷன் வந்து would be to steam it in the cooker. No oil necessary. பட் இதுவும் வந்து ஹெல்தி, ஆலிவ் ஆயில். Olive oil தானே. கொஞ்சம் அந்த ஆயில் இருந்தா தான் அந்த மாய்ஸ்சரைசேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஒரிஜினலி இந்த சாஸில் வந்து நான் நிறைய yellow pumpkin தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அதோட ஐ வில் ஆட் டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், அதெல்லாம் ஆட் பண்ணி நான் ஸ்டீம் பண்ணிடுவேன். ஐ ஆல்சோ ஆட் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆல்மண்ட்ஸ். ஓ, ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஆல்மண்ட்ஸ். ஆமாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு தானே பண்ணுறோம். அவங்களுக்கு இது நம்மளுக்கு பண்ணிக்கிறதா இருந்தால் மேபி யூ கேன் அந்த ஆல்மண்ட் கேஷ்யூஸ்லாம் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணும்போது இதெல்லாம் என்னென்னலாம் ஹெல்த் இருக்கு, விட்டமின் ஏ போடு, கே போடு, பி போடு, எல்லாத்தையும் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாஸில் வந்து கேரட்டு, yellow pumpkin, டொமேட்டோ, ஆனியன்ஸ், கார்லிக் அண்ட் ஐம் ஆல்சோ ஆடிங் கேஷ்யூ ஒரு டேஸ்ட்காக டுடே. ஓகே மேம், இப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சின்ன ஒரு டாஸ்க் வைக்க போறோம் உங்களுக்கு சமைச்சுக்கிட்டே. நீங்க மல்டி சமைக்க- டாஸ்கர்ன்றதுனால சமைச்சுக்கிட்டே ஒரு டாஸ்க் நீங்க பண்ண போறீங்க. ஓகே. உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 பேர் சொல்ல போறேன், 5 ஹீரோ சொல்ல போறேன். ஓகேங்களா? மூவில இருக்கிற 5 ஹீரோ சொல்ல போறேன். அவங்க இப்போ வந்து உங்க வீட்டுக்கு வராங்க, வந்து இந்த மாதிரி நீங்க சமைச்சு கொடுக்கறது சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன சமைச்சு கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகே அஜித் சார் வராரு. வந்துட்டாரு, கதவு திறந்துட்டாரு, இப்போ வந்துட்டாரு உங்க கிச்சனுக்கு. என்ன சமைச்சு கொடுப்பீங்க அவருக்கு? சரி, நான் வந்து மூலி பராத்தாவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு டொமேட்டோ கிரேவியும் பண்ணி கொடுக்குறேன் நான் அஜித் சார். மூலி பரோட்டா. ஆமாம், மூலினா முள்ளங்கின்னு அர்த்தம் தமிழில். முள்ளங்கி பராட்டாவும் அதை தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு தக்காளி வெங்காயம் பேஸ் பண்ணி ஒரு நல்லா ஒரு கிரேவி இன்ஸ்டெட் ஆஃப் அச்சார் அதை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு கப்பில் கர்ட் கொடுத்துடலாம் நம்ம. வாவ், சூப்பர், வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி நாக்கு ஊறுது அது கேட்கும் போதே. தனுஷ் சார் வந்திருக்கு. அவரை ட்ரை பண்ண என்னால முடியாது கண்டிப்பா. சொல்லுங்க, என்ன எனக்கு சமைக்கிறீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க சான்ஸ் இல்லையே. ஆக்சுவலி அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன், பட் தெரியல. நீங்கள் வேணால் கேட்டுக்க, க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. அவருக்கு வந்து நல்லா அரைச்சி விட்ட சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் லெமன் ரசம் அப்படி அப்படி கொடுத்துடலாம் நம்ம. நல்லா. வாவ், வேற லெவல் மேம். நிஜமாவே அந்த சாப்பாடு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு காம்போவை மேட்சிங் வந்து அவருக்கு நீங்க கொடுக்குறீங்க. ஹி இஸ் வெரி லக்கி. ஓகே, அடுத்து யாரு ஹீரோன்னு நான் யோசிச்சுட்டு தானே. எஸ், கண்ணா சைந்தவி, ஏன் சாப்பாடு தனி சாப்பாடா இருக்கணும். அப்படியா? ஆமா. So, எனக்காக என்ன சமைக்கிறீங்க? என்ன சமைக்கலாம்? ஒரு கண்ணா, உனக்கு பிடிச்சது சமையலுக்காக பிசிபெலாபாத் சமைக்கலாமா? மில்லட்ஸ்லாம் போட்டு ஹெல்த்தியான பிசிபெலாபாத் பண்ணிவிட்டு நல்லா வந்து கூட வந்து ஒரு முட்டை தொக்கு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வடகம்லாம் பொரிச்சிட்டு அருமை அருமை. அதுக்கு அப்பளம் அந்த மாதிரி கொடுத்துடலாமா அருமை. ரஜினி சாருக்கு? ஓகே, சமைக்கலாம். பட் ஆனால் எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க, எங்கள் சித்திஸு பெரியம்மா எல்லாருமே எங்கள் வீட்டில் சூப்பராக சமைப்பாங்க. அப்படியே அவங்களையே பார்த்து வளர்ந்ததுனால குக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் நான் அப்பப்போ ரெசிபிஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் ஐ வில் மாடிஃபைட் அக்கார்டிங் டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட டேஸ்ட்டு. இப்போ என் குழந்தைக்கெலாம் காரம் ஜாஸ்தியாக போட மாட்டேன், அவங்களுக்கு காரம் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் காரம் கம்மியாக பண்ணி அப்போது ஏதோ ஒன்று பார்க்குறோம், இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து ஆட் பண்ணால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பிடிக்காதுன்னா அந்த ஸ்டெப்பை நான் விட்டுட்டு அந்த மாதிரி சம்திங் யூ ஆல்டர். இந்த பம்கின் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது பம்கின் சாஸில். பட் நான் வந்து சரி ஹெல்த்தியர் வெர்ஷன் பண்ணிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து மேம் ஒருத்தர் வந்துட்டு இருக்கார், கார் வந்து இறங்கிச்சு, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே. என் நெஞ்சில் குடியிருக்கும் சைந்தவி மேம், என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? டிவிக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஃபுல்லாக பசியோடு வந்திருக்கு. எனக்கு என்ன டிஷ் சமைச்சு வச்சுருக்கீங்க? விஜயண்ணாக்கு மீன் குழம்பு பண்ணி கொடுத்துடலாமா? தோசைக்கு மீன் குழம்பு அழைச்சிக்கோங்க, வேற லெவலில் இருக்கும். மீன் குழம்பு தோசை ஆடாடா கலக்கிட்டீங்க. ஒருத்தருமே வந்துட்டு நிஜமாவே வந்தால் இந்த டிஷ்ஷு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். டிங்டாங்.
இப்போ ஒரு ஸ்பெஷலான ஹீரோயின் கம் மல்டி டேலண்டட் கம் டான்சர் கம் குக்கர் கம் சிங்கர் எல்லாரும் இப்போ வந்திருக்காங்க. ஒரே ஆளில் வந்திருக்காங்க. அவங்கள யாருன்னு நான் கண்டுபிடிக்க க்ளூ தரவா? தாங்க. ஓகே, பாட்டே பாடிட்டேன். விழிகளில் நீங்களே சிரிக்கக்கூடாது. ஓகே, பாடுங்க. சாரி, இந்த லைட்டா கடமுடான்னு இருக்கு. விழிகளில் வரல மேம், நான் வந்து ஒத்துக்கிறேன் மேம். சைதவி மேம் தான் வந்திருக்காங்க. அது மாதிரி ட்ரை பண்ணேன், என்னால ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பண்ண அதெல்லாம் முடியாது. ஒண்ணும் இல்ல. நீங்க தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு செல்ஃப் கேரை இந்த மாதிரி எனக்கு பிடிச்சி சாப்பிடணும், இந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது யாருமே எனக்கு சமைச்சு தர வேணாம், நானே சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிற டிஷ் என்ன சொல்லுங்க. நீங்க எப்போ வேணும்னாலும் யோசிக்காம கண்ணை மூடிட்டு எனி டைம் டே புளிசாதம் கொடுத்தீங்கன்னா ஹாப்பி. குமுதா பயங்கர ஹாப்பி. ஆமா, என் பொண்ணு அப்படிதான் இருக்கா இப்போ. ஆக்சுவலி நானும் அப்படிதான். புளியோதரை புளியோதரை அது ரெண்டும் ஒண்ணு. ஆமா, புளியோதரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் ஆன் எர்த் வந்து புளிசாதம். வாவ், சூப்பர் மேம், சூப்பர், பக்கா. இப்போ வந்து சமையல் வந்து வேற லெவலில் குக் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா லைவ் குக்கிங் வேற நம்ம பண்ணுறோம். இதுக்கு நடுவில் எனக்காக ஒரே ஒரு பாடல், அது மட்டும் பாட முடியுமா? கண்டிப்பா. ஓகே, கடவுள் தந்த பிறை இருக்குல்ல மேம், அந்த பாட்டு மட்டும். கடவுள் தந்த கவிதை போல உன்னை நான் பார்க்கிறேன், இதற்கும் மேலே என்ன வேண்டும் என நான் கேட்கிறேன். இருவிழியில் இதயம் தூங்க தினசரியும் கனவை வாங்க இனி இவளின் இரண்டாம் பாகம் நீ அல்லவா. பேசும் மழையே நனைய வரவா, பூவின் இதழாலே புனைய வரவா, சாலை நிழல் போலே அலைந்து விடவா, மாலை நிலவோடு தொலைந்து விடவா. சூப்பர் மேம், நிஜமாவே சொல்றேன். அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான கியூட்டான அப்படியே மென்மையா அப்படி எப்படி இது வந்து நீங்க பாடும் போதெல்லாம் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த படத்துல அந்த கேட்போம்ல பக்காவா ஃபுல் ரெக்கார்ட்லாம் முடிச்சு பக்கா 100% ஒன்று கேட்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்கு எப்போ நீங்க பாடினாலுமே. ஆனா பாருங்க, எந்த மியூசிக் பேக்ல இல்லை, பட் உங்க வாய்ஸ் வந்து அந்த இடத்துல நிக்குதுல்ல எப்பவுமே. so much. தட் இஸ் ஆல்வேஸ் யுவர் ஸ்பெஷல். மேம், எப்படி இருக்கு குக்கிங், என்ன நிலைமையில இருக்கு? ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆறினதுக்கு அப்புறம் வில் ஹாவ் டு blend it in a mixer. மிக்ஸி. ஓகே, ஓகேயா? ஆக்சுவலி இப்போ பிரீத்தியோட சில்வரின் கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்கு? லைக் கம்ஃபர்டபிள், ஃபாஸ்டா குக் ஆகுது இல்ல? ஆமா, சூப்பரா. ஐ திங்க் வந்து 2 பெரிய பர்னர்ஸ் நல்லா பெருசாவே இருக்கு ரெண்டுமே. அண்ட் அந்த சின்ன பர்னர் கூட இட் இஸ் எஃபெக்டிவ். சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து அந்த சாஸை மிக்சியில் அரைச்சிட்டோம். இப்போ வந்து நான் ஏற்கனவே பாஸ்தா வந்து வெந்நீரில் போட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த சாஸை ஃபர்தராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி வந்து இட்ஸ் லோடட் வித் வெஜ்ஜீஸ்ன்னு சொன்னேன்ல. ஆமா. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வெஜ்ஜீஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கோலி வந்து ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்திருக்கு. ஓகே, ஸோ ஓரளவுக்கு இட் இஸ் லைக் க்ளீன் பண்ணி. க்ளீனு அண்ட் ஆல்சோ ஒரு கொஞ்சம் இட் வில் பி சாஃப்டர். ஓகே, ஓகே. நான் இல்லைன்னா ப்ராக்கோலி குக் ஆகுது, மிச்சத்தெல்லாம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அதெல்லாம் ப்ராக்கோலி மட்டும் நறுக்குன்னு இருக்கும். சில்ட்ரன் ஒன்ட் லைக் இட். அதனால நீங்க இட்ஸ் பெட்டர். முன்னாடியே வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஆமா. பண்ணி. அதே மாதிரி நான் வந்து அவளுக்கு ஃபுல்லாக மில்லட் பாஸ்தா. மில்லட் பாஸ்தா ஆமா. அது. ஓகே. ஸோ மில்லட் பாஸ்தாவே ஃபுல்லாக குக் பண்ணிட்டு தான் அதில் ஆட். ஸோ நம்ம வந்து அந்த மிக்சியில் வந்து வி ஆல்சோ. அப்போ இது வந்து செம்ம ஹெல்த்தியான ஒரு டிஷ் இல்ல மேம்? கண்டிப்பா. பிகாஸ் மில்லட்ன்றது நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம கிட்ஸ் கொடுக்கவே முடியாது இல்ல? அது ஈஸியா நீங்க மில்லட் ஆக்சுவலி நீங்கள் சின்ன வயசுலேயே பழக்கப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மில்லட்ஸை. அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் தேல் ஆல்சோ இட்ஸ் அன் அக்வயர்ட் டேஸ்ட். தேல் ஆல்சோ ஸ்டார்ட் என்ஜாயிங் மில்லட்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். கரெக்ட் மேம். நீங்க இவ்ளோ டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து எனக்கு சொல்றீங்க, இவ்ளோ டேஸ்டியா சமைக்கிறீங்க. சமைக்கும் போதே அந்த வந்து வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு தெரியுது. இப்படிலாம் இருக்கும்போது நீங்க ஏன் வந்து சைந்தவிஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ரெஸ்டாரண்ட்லாம் ஜோக் இல்லையே. இட்ஸ் நாட் நல்ல டிஃபிகல்ட். எங்க வந்து நல்ல டேஸ்ட் இருக்கோ அங்க தேடி வருவாங்கல்ல. பட் இட்ஸ் a ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோல. அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே. ஆக்சுவலி எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு. நான் சம்டைம்ஸ் ஷூட் கூட
சமைச்சு எடுத்துட்டு போவேன். ஓகே. ஸோ நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், ஊர்ல தான் இருக்கீங்களா, அனுப்பவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் நான். எனக்கு வந்து சமைச்சது வந்து நம்மளுக்கு கூட இல்லாம காலி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. ஆஹா ஓகே, ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்ட். நான் சமைச்சு தருவேன், நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே. பயப்படாம சாப்பிட்டு பார்க்கலாம், தைரியமா சாப்பிட்டு பார்க்கலாம். அதெல்லாம் நான் தைரியமா வந்து சாப்பிட்டு பார்ப்பேன். நீங்க இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது நான் உங்க மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் என்னோட சமையல நீங்க சாப்பிட்டு பார்த்தது இல்லையே? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐயோ ஐயோ, உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, யாரு சொன்னது? யாரோ வந்து ஒரு ஸோ ஒரு நாள் நீங்க எனக்கு எக்ஸ் பண்ணி தரணும் ஆலியா, கண்டிப்பா. மேம், எனக்கு எக்ஸ் ரொம்ப பிடிக்கும். வேண்டாம். ரெசிபி யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த எக்ஸ் வந்து நான் வந்து ஒரு வாட்டி சமைக்கும் போது இப்படி பண்ணி இப்படிதான் அதை ஊற்றணும் போல தவால இப்படி பண்ணி நான் இப்படி ஓப்பன் பண்ணதுனால அது அப்படியே மேலெல்லாம் பறந்து கீழெல்லாம் விழுந்து ரொம்ப ஒரு மெஸ் ஆக்குனதுனால அந்த எக்ஸ் வந்து நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு லட்சியம் வச்சிருக்கேன். உங்களுக்கு யாரோ அந்த கதையை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எக்ஸ் வேணும்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க குழந்தைங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்? வாட் இஸ் தேர் மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்? அதுக்கு சொல்லணும்னா மேம், அந்த டிஷ் பேர் எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் இருங்க, என்னவா இருக்கும் இருங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட கால் போட்டு கேட்டுக்கலாம். இருங்க நானே சொல்றேன். என்ன டிஷ் என் பசங்களுக்கு பிடிக்கும்னா, இது நான் நூடுல்ஸ் சமைச்சு தருவேன் மேம். அது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன நூடுல்ஸு அதை வாங்கி அப்படியே என்ன அதில் போட்டிருக்கு படிச்சு சமைச்சு தந்துடுவேன். அது வந்து கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இல்லை பால் சமைச்சு தருவேன். அப்புறம் பிரெட் ஜாம் சமைச்சு தருவேன். நீங்க நான் இது வரைக்கும் முருங்கக்காய் சாம்பார், அவரக்காய் சாம்பார் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அரைச்சி விட்ட சாம்பார்னு தான் தெரியல. அரைச்சி விட்ட சாம்பார் வந்து மசாலாமே நம்ம பருப்பு, தனியா எல்லாமே வறுத்து அரைப்போம். அந்த இட் இஸ் மேட் அங்கேயே வறுத்து அரைச்சு உடனே இம்மீடியட்டா பண்றது. அல்ல தேங்காயும் கூட போட்டு அரைப்போம். ஓகே. பருப்பு, தனியா, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், மிளகு சொல்றது பாத்தீங்கன்னா அம்மியில அரைச்சி அந்த மாதிரி சொல்றீங்க. அம்மியில அந்த காலத்துல அரைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு அம்மி இல்லையா? Actually அதே பிரீத்தி taste வந்து ஜோடியாக் பிரீத்தி 2.0ல வந்து அம்மியில அரைக்கிற எஃபெக்ட் இருக்கு. மேம் இப்போ நியூ வந்து ப்ளூ லீஃப் வந்துருக்குல்ல, அதுலயும் வந்துட்டு வேற அந்த கிரெயின்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா நம்ம எப்படி அம்மியில அரைச்சா அந்த பிளெண்ட் ஆகும் அந்த கிரெயின்ஸ், ஆமா. அதே மாதிரி பிளெண்ட் ஆகி இந்த ப்ளூ லீஃப் பிரீத்தியோட ப்ளூ லீஃப் டைட்டானியம் 15.0 வந்திருக்குல்ல மேம் ஓகே. நியூவா, அதுல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு அம்மியில அரைச்சா ஒரு வந்து அழகா பிளெண்ட் ஆகி சூப்பரா இருக்குமோ அதே எஃபெக்ட்ல வந்து அந்த உங்களுக்கு அங்க அதுல அரையும் போது உங்களுக்கு கிடைக்குது மேம். நிஜமா அப்படியா? நான் நான் ஃபீல் வந்து பண்ணிருக்கேன். எங்க வீட்ல ப்ளூ லீஃபும் இருக்கு, ஜோடியாக் 2.0 இருக்கு. ஸோ நான் அந்த அம்மியில அரைச்ச எஃபெக்ட் வந்து ஜோடியாக்ல தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அதுல ஒரு மோடு இருக்கு இல்லையா? ஸோ இதுல அரைச்சோம் அம்மியில அரைச்ச மாதிரியே எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ராக்கோலி போடுறேன். ப்ராக்கோலியோட சேர்த்து மற்ற வெஜ்ஜீஸும் இந்த கலர் கேப்சிகம்ஸ். கேப்சிகம் இல்லைன்னா zucchini போட்டுக்கோங்க. zucchini. யா. ஓகே. கேப்சிகம் ஏன் போடுறோம்னா பார்க்கறதுக்கு கியூட் அழகா இருக்கும். ஆல்சோ வெஜ்ஜீஸோட அதுவும் சேரும் இல்லையா? அதனால நம்ம கேப்சிகம் போடுறோம். இது என்ன மேம் ரெட் கலர்ல இருக்கு? ஆல் 3 கலர்ஸ் கேப்சிகம், ரெட், yellow and ஓகே green. ஓகே. இப்போ பிளேட்டே வந்து பேனே வந்து கலர்ஃபுல்லா கலர்ஃபுல் ஆயிடுச்சுல்ல? கிச்சன் டிப்ஸ்லாம் நீங்க நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. யா. இப்போ நீங்க ஒரு பெரிய சிங்கர்ன்றதுனால ஸ்மெல் வருதா உங்களுக்கு? இல்லையா? இல்ல? அந்த செம்மையா இருக்குல்ல அந்த இது வந்து will make your pasta even more richer actually. சூப்பரா இருக்கு அந்த ஸ்மெல். வாவ். இது நான் சொல்லல. ஓகே. ஆக்சுவலி வந்துட்டு சிங்கர் ஆகணும்னா வந்து நிறைய படத்துலலாம் கூட நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி குண்டான்ல உட்காந்து பாடணும்வாங்க, கழுதப்பால் குடிக்கணும்வாங்க, இந்த மாதிரிலாம். இதெல்லாம் உண்மைதானா? இது இட்ஸ் ஜஸ்ட் அதாவது மித் ஆர்? குண்டான் இல்ல, அவங்க வந்து அகார சாதகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பாகவதர்கள்லாம் வந்து தண்ணியில நின்று சாதகம் பண்ணுவாங்களாம். அவங்க ஊர் ஆத்து குளம் ஏதாவது இருக்கும்ல, அங்க போய் கழுத்தளவு தண்ணியில நின்று சாதகம் பண்ணுவாங்களாம் ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. இங்க ஆத்தும் இல்லை குளமும் இல்லை, எல்லாமே வீடு கட்டியாச்சு நம்ம அங்கெல்லாம். ஸோ அதனால இப்போ என்ன பண்ண முடியும்? பாத் டப்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. கரெக்ட் தான். ஸோ நான் என்ன பண்ணேன், சின்ன வயசுல ஒரு பெரிய டப்பு வாங்கி அது நிறைய தண்ணி ரொப்பி இப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். இப்படி பண்ணா நீ நல்லா பாடுவேன்னா உடனே நான் அதை பண்ணுவேன். இங்கே போனால் நல்லா கற்றுக்கணும்னா உடனே நான் அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் உடனே அதை ஃபாலோ பண்ணி பார்த்துருவேன். அந்த மாதிரி காலையில் 4:30 மணிக்கு எழுந்து அந்த டப்பில் தண்ணி ரொப்பிலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அப்படியா? ரொம்ப கொடுமையாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க்காக இருந்திருக்கீங்க இந்த ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆனால் அது
குளிரும் பயங்கரமா. ஆக்சுவலி நானும் மேம் இந்த டிப்ஸ் கேட்டதுக்கப்புறம் இனிமேல் காலைல 4 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன். 4க்கு முடியலனாலும் ஒரு 4:45 5க்காவது ஏஞ்சிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாத் டப்ல உட்காடுறேன். ஃபுல்லாக பாட ஆரம்பிக்க போகிறேன் இதுக்கப்புறம். சூப்பர். என் ஹஸ்பண்ட் சிரிக்கிறது. சாதனை பண்ற சஞ்சீவி எழுப்புறேன் பாட்டு பாடி. ஸோ இது வந்து 100% குக் ஆக வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓ ஓகே. 70% இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆச்சுனாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ராக்கோலிலாம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கோம். அண்ட் இத்தனை நேரம் இதை சாட்டே பண்ணியிருக்கோம். ஓகே, நான் வந்து இந்த இலையை வெளியில் எடுத்துட்டேன். பிகாஸ் சில்ட்ரனுக்கு அது வாயில் வந்தால் பிடிக்காது. அந்த இனிஷியல் அந்த இதுக்கு மட்டும் போட்டுட்டு இப்போ எடுத்துட்டேன் வெளில. ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த பம்கின் சாஸ் இருக்குல்ல, இந்த பம்கின் அண்ட் மற்ற வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு அரைச்சோம்ல, ஆல்மண்ட்ஸ் எல்லாம். ஓகே. அதை வந்து ஃபுல்லா ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஆல்மண்ட்ஸ்னுவீங்களே, அது எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க இதில். ஓகே. ஆமாம், இதில் போட போகிறோம். ஓகே. ஓகேயா? ஸோ அந்த மில்லட் பாஸ்தா இப்போ போட போகிறோம். சாப்பிட்டா தான் டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்க்கவே டேஸ்டியாக இருக்குது. செம்ம யம்மியாக இருக்குது. இந்த சாஸஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி க்ரீமியாக, டெக்ஸ்டரே வேறு மாதிரி இருக்குல்ல மேம். சாப்பிட்டு பார்க்கலாமா? அது கொஞ்சம் சாஸ்லாம் பிளெண்ட் ஆகட்டும். அவசரப்பட வேண்டாம். ஆமா. இது என்ன லைக் ரொம்ப ஹெல்த்தியா நட்மெக்ன்றது? ஃப்ளேவர் நட்மேக் வந்து வில் கிவ் யூ அ குட் ஃப்ளேவர். ஓகே. பாஸ்தாவில் போடுவாங்க, ஓகே. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் போடுவாங்க ஃபாரினில். எல்லாத்துலேயுமே they'll add nutmeg, a little bit of nutmeg. lot for coming and very happy. மக்களே, இன்னைக்கு நீங்கள் என்ஜாய் பண்ண இந்த ஒரு மறக்க முடியாத செஷன், இந்த மறக்க முடியாத ஷோ வேற ஒன்றுமே இல்லை. இந்த சூப்பரான ஷோ பார்த்தீங்கன்னா பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் presents What's Cooking. Thank you so much for watching and keep do watching all the episodes with your lovely guests. நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வர போகிறாங்க. அவங்கள தட்டுறோம் தூக்குறோம். ஓகேங்களா? உங்களுக்காகவே உங்களுக்காகவே பிரீத்தி சில்வரின் கேஸ்டர். Thank you so much. Thanks a lot Preeti and thanks a lot Alia. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Preeti Kitchen Appliances presents What's Cooking.